ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய இந்த இலக்கணம் சீரீஸில் இன்றைக்கி டே 10ல் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 90s வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து டே 10ல் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து வேர்ச்சொல் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்க்கான ப்ளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், கண்டான் இதோட வேர்ச்சொல் என்ன? கண்டான். சரியான விட ஆப்ஷன் பி, கான். வேர்ச்சொல்னா ஒன்றும் இல்லைங்க, கட்டளை வாக்கிய மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுதான் வேர்ச்சொல். ஓகேங்களா? தேடுகிறான் இதோட வேர்ச்சொல் தேடுகிறான். சரியான விட ஆப்ஷன் பி, தேடு. அஞ்சு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்னென்னு பார்த்து, வினையாளனின் பெயர் அப்படின்னா ஒரு வினைச்சொல் தன் செயலை உணர்த்தாமல் அவ்வினையை செய்த நபரையோ அல்லது பொருளையோ குறிக்கும் பெயர் தான் வந்து வினையாளனின் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வினைச்சொல் பார்த்திங்கன்னா இந்த பெயர்ச்சொல் வந்து அடிப்படையில் ஒரு வினைமுற்றாக இருந்தாலும் இங்கு பெயர்ச்சொல்லின் தன்மையை தான் வந்து இது பெற்றுள்ளது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பானை செய்தவன் என்பது வினையாளனின் பெயர். இங்கே வந்து செய்தவன் அப்படிங்கிறது ஒரு சொல், பானை செய்தல் அப்படிங்கிறது வினையின் செயல். வினையின் செயலை வந்து செய்தவரை வந்து குறிக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வேர்ச்சொல் பாருங்கள், அலறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே வினையாளனின் பெயர் அப்படின்னா அலறியவன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அருனா அறுத்தவனை. ஸோ அந்த செயலை செய்தவரை வந்து குறிக்குது. ஓகேங்களா? அடினா அடிப்பாறை. அரி அப்படிங்கிறது அறிந்தவரை. இந்த அரி பார்த்திங்கன்னா அறிந்தவரை. அஞ்சுனா அஞ்சியவனை. அகல்னா அகழ்ந்தவன். அழைனா அழைத்தவர். ஸோ அந்த செயலை செய்தவரை குறித்தால் அது வினையாளனின் பெயர் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம். ஸோ அடுத்து இதோடு சேர்த்து நம்ம தொழிற்பெயரையும் பார்த்துடலாம். ஸோ இதோட விகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தல், அல், உ, கை, வை, கு, பு, தி, சி, வி, மை. ஸோ இந்த மாதிரி வந்து இதோட விகுதிகள் வந்து முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தாலே அது வந்து தொழிற்பெயர் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. இப்போ நடத்தல் தல்லுன்னு வரும். ஓகேங்களா? உண்ணல்னா அல், வாழ்வு உ, வாழ்க்கை கை, பார்வைனா வையின்னு வந்துருக்கும். பூ, போக்கு கு, நட்பு பூ, மறதி தி, உணர்ச்சினா சி, கல்விங்கிறது வி. ஸோ இப்போ பாருங்கள், அலறு அப்படிங்கிறது நமக்கு அலறல் அல்லில் முடிஞ்சிருக்கு இல்லையா, அதான். அருங்கிறது அறுத்தல் தல்லில் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி அடினா அடித்தல், அரினா அறிதல். ஸோ இந்த மாதிரி இதோட விகுதிகளில் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து தொழிற்பெயர் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா நீங்கள் நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொழிற்பெயரை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் வந்து வேர்ச்சொல்லும் வேர்ச்சொல், தொழிற்பெயர், வினையாளனின் பெயர் மட்டும் பாருங்கள். வா அப்படிங்கிறது தொழிற்பெயரில் வருதல், வருகை, வரவு, வரல் வந்துருக்கு. ஓகேங்களா? இதை வினையாளனின் பெயர்னால் வந்தவர், வருகிறவர், வருபவர், செயலை செய்தவரை குறிக்கும். ஓகேங்களா? செல்னா செல்லல், செல்லுதல், செல்கை, செலவு, செல்லல். இதை வந்து வினையாளனின் பெயரில் சென்றவர் அந்த மாதிரி வரும். கூற அப்படிங்கிறது கூறியவர், ஓடுங்கிறது ஓடியவர். ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வரும். பட் நான் சொன்ன அந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த தொழிற்பெயர்லேயே பார்த்திங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அறிதல்னா அறியாமை, புரிதல்னா புரியாமை, தெரிதல்னா தெரியாமை, பிறத்தல்னா பிறவாமை. ஸோ ஒரு தொழிற்பெயருக்கு அதோட எதிர்மறையான தொழிற்பெயர், எதிர்மறையான ஒரு சொல் வந்துச்சுன்னா அதுதான் தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், அஞ்சு என்ற வேர் சொல்லின் வினையாளனை பெயர் கண்டறிக. சரியான விடை பார்த்தீங்கன்னா அஞ்சினர். வா என்னும் வேர் சொல்லை வினையாளனின் பெயரை கண்டறிக. வா. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வந்தான். ஸோ நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கரேஜ் அப்படிங்கிறது துணிவு. இது எல்லாருக்குமே தெரியும். இதுவும் பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான். சரியான தொடரை வந்து கண்டறியும். ஸோ சரியான தொடர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெடி அப்படிங்கிறது நெற்பயிர். ஸோ அடுத்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்
டி. ஆன்சன்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பண்டைய இலக்கியம். ஸோ அடுத்தது பிரித்து எழுதுக பாருங்கள். கலநல்லால். கலநல்லால். சரியான விடை ஆப்ஷன் பி, கலன் கூட்டல் அல்லால். அடுத்து ஓமைகளால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஸோ இந்த ஓமைகள் இருக்கு இல்லையா, ஸோ இதோட நோட்ஸ் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விழலுக்கு இறைத்த நீர் போல. சரியான விட இது வந்து ஒரு பயனற்ற செயல். ஓகேங்களா, விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது ஒரு பயனற்ற செயல். திருவிழாவை காண மழை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். ஸோ இது பார்த்திங்கன்னா தடையின்றி மிகுதியாய். தடையின்றி மிகுதியாய். ஸோ அடுத்து கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். இது பார்த்திங்கன்னா விடை வகையை வந்து குறிக்கிது. ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை வந்து படிப்போம். ஓகேங்களா, ஒரு 8 விடை வகைகள் வந்து படிப்போம். ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ நம்மளுடைய அந்த இலக்கணம் சீரீஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சுட்டு விடை அப்படின்னா சுட்டி கூறும் விடையை தான் வந்து நம்ம சுட்டு விடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறோம் இல்லையா, அதுதான் சுட்டு விடை. மறைவிடை அப்படின்னா மறுத்து கூறும் விடையை தான் மறைவிடை. கடைக்கு போவாயா அப்படின்னா போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து சொல்கிறது. நேர் விடை அப்படின்னா உடன்பட்டு கூறும் விடை. கடைக்கு போவாயா அப்படின்னா போவேன் அப்படின்னு சொல்கிறது. ஏவல் விடைனா மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இது செய்வாயா அப்படின்னா நீயே செய் அப்படின்னு சொல்கிறது. வினா எதிர் வினாதல் விடை, அதாவது வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை வந்து கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறது. இதை உற்றது உரைத்தல் விடைனா வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை வந்து கூறு. நீ விளையாடவில்லையா, கால் வலிக்கும். ஸோ விளையாடுனா கால் வலிக்கும் இல்லையா, ஏற்கனவே நேர்ந்ததை வந்து கூறுதல். உருவது கூறல் விடை அப்படிங்கிறது வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை வந்து கூறுறது. நீ விளையாடவில்லையா அப்படிங்கிற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது. இனமொழி விடை அப்படிங்கிறது வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா விடை வகையிலேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சுட்டு விடையில் வந்து பள்ளிக்கு வழியாது என்றால் இது அல்லது அது அப்படின்னு சொல்லுவோம். அந்த இங்கே இருக்குது இது இல்லாட்டி அது அப்படின்னு வழி சொல்கிறோம் இல்லையா, அதான். மறைவிடை அப்படின்னா இது செய்வாயா என்றால் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நேர் விடை இது செய்வாயா என்றால் செய்வேன். இதை ஏவல் விடைனா இது செய்வாயா அப்படின்னா நீயே செய் அப்படின்னு சொல்கிறது. வினா எதிர் வினாதல் வினை இது செய்வாயா என்றால் செய்யாமல் இருப்பேனா அப்படிங்கிறது. உற்றது உரைத்தல் விடைனா இது செய்வாயா என்றால் கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. உருவது கூறல்னா இது செய்வாயானா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இனமொழி விடை கதை எழுதுகிறாயா என்றால் கவிதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்கள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விடை வகை? சரியான விடை நேர் விடை. ஸோ டேரெக்டாகவே நான் போவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் நேர் விடை. உனக்கு ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாட தெரியும் அப்படின்னு சொல்கிறது சரியான விடை ஆப்ஷன் சி, இனமொழி விடை. நீ நடனம் ஆடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது எவ்வகை விடை? சரியான விடை ஆப்ஷன் டி, உருவது கூறல் விடை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஸோ நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஸோ இந்த ஒருமை பன்மையெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்தியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் ஒன்ஸ் நல்லா பாருங்கள். ஸோ இந்த 10 டேஸ்க்குள்ள வீடியோஸை நல்லா பார்த்தாலே நீங்கள் இலக்கணத்தில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தேர்வு செய்க. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அக்து அன்று. அக்து அன்று. தயவு செஞ்சு அந்த ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. சரியான ஆப்ஷன் பி, நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஸோ அடுத்ததும் ஒருமை பன்மை பிழை தான். சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான தொடரை வந்து தேர்ந்தெடுக்கணும். சரியான தொடர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, துன்பத்தை பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுவான்.
34வது விஷயம் பாருங்கள், சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கெடிக்கலங்கி, சேகரம், வாகு, மெத்த. ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான். கெடிகலங்கி அப்படின்னா மிக வருந்தி அப்படிங்கிறது தான் கெடிகலங்கி. சேகரம் அப்படிங்கிறது கூட்டம், சேகரம்னாலே கூட்டம். வாகுனா சரியாக பொருந்திருக்குல்ல வாகு. மெத்தனா மிகவும். ஃபைனல் கொஸ்டின், இதுவும் சொல் பொருள் தான். பொலம், கடறு, கோடு, குருளை. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. பொலம் அப்படிங்கிறது அழகு, கடருங்கிறது காடு. ஸோ அந்த காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் தான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கோடு அப்படிங்கிறது கொம்பு, குருளைனா குட்டி. ஸோ உங்களுக்கு இந்த குருளை, குட்டி அப்படிங்கிற ஆன்சர் தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா ஸோ ஆப்ஷன் பியில் தான் லாஸ்ட்டில் 2 இருக்குது, பாக்கி எதுலேயுமே இல்லை. அப்போ இதுதான் வந்து ஆன்சர் அப்படிங்கிறது. ஏன்னா குருளை, குட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 35 அதாவது 20 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இலக்கணம் சீரீஸ் வந்து ஃபஸ்ட்டு டேயில் உள்ள எல்லா வீடியோஸுமே ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் 10 டேஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். 100 கொஷின்ஸ்க்கு மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்திங்கன்னா அதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்தியிருப்போம். ஸோ அதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ எல்லா வீடியோஸுமே பாருங்கள். நான் ப்ளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்த்துருங்க. So thank you to all.